இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆண்களே, இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தி கட்ட மனிதர் நாம் திரைப்படத்தினுடைய குழுவினரை சந்திக்க இருக்கின்றோம். ஆம்னைகளே, அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இணையத்தினூடாக இந்த புத்தி கட்ட மனிதர் எல்லாம் திரைப்படத்தை தயாரித்த அல்லது இசையமைத்த அல்லது படத்தை எடுத்தவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் தொழில்நுட்ப உதவியோடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ராஜ் சிவராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் பூவன், இசையமைப்பாளர். வணக்கம் சிந்துஜா. வணக்கம். 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 ஆம்னேர்களே, இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜ் சிவராஜ், இந்த திரைப்படத்தினுடைய சினிமேட்டோகிராஃபி படத்தை எடுத்திருப்பவர் ஏற்கனவே பரிச்சயமான தர்மா என்று அழைக்கப்படுகிற தர்மலிங்கம். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பூவன் மகேசன் அவர்கள். இந்த திரைப்படத்தினுடைய ஒரே ஒரு பெண் நடிகை சிந்துஜா இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த வகையில முதல் ராஜுடன் இணைந்து கொள்வோம். ராஜ், இப்ப சொல்லுங்களேன், நேரலுக்காக ஒரு அருமையான படத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து இப்பொழுது இலங்கையின் பல பாகங்களுக்கும் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அல்லது ஆவல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அல்லது ஏற்கனவே இந்த திரைப்படங்களை எடுத்திருக்கிறீர்களா அல்லது குறும்படத்தை எடுத்துத்தான் இந்த படத்துக்கு வந்தீர்களா? அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றது, 2010 இருந்து இங்க நான் இந்த ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு வரேன். ஆரம்பத்துல வந்து குறும்படங்கள் எடுத்தினாங்க, மற்ற காணொலி படங்கள் எடுத்தினாங்க. ஏற்கனவே வேற 2-3 படங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சினான். ஸோ நிறைய இப்போ ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ எங்களோட முதல் படத்தை எடுக்கணும்னு சொல்ற அந்த முயற்சியில இருந்து நாங்கள் ஸோ ஒரு 11 வருஷமா எங்களோட இதுல தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் பெறுது. திடீரென்று யாருமே இங்க வரையில. ஒரு 11 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம் இந்த துறையில. அதே நேரம் நான் வந்து இந்தியாவில விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சேன். ஸோ படிச்சுட்டு வந்துதான் இங்க இதை வந்து வேலை செய்யணும், இங்க இப்படி ஒரு ஒன்றை ஃபார்ம் பண்ணணும், இங்க நிறைய படங்கள் வரணும்ன்ற நோக்கத்துல வேலை செய்யணும். நல்ல விஷயம். இப்ப இது இன்னொரு கேள்வி, ஒரு இக்கட்டான கேள்வி. ஒரு ஈழ சினிமா என்பது வந்து இப்பொழுது உங்களை போன்ற இளைஞர்களுடைய கையில் தவழ்ந்திருப்பதாக அறிகின்றோம். யாழ்ப்பாணத்தில் அல்லது கிழக்கு பகுதியில் கலையோடு அல்லது நடிப்போடு அல்லது பாடலோடு பல இளைஞர்கள், தர்மா ஏற்கனவே இந்த வானொலி கதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிடுங்கள், இது உங்களுடைய முழு நேரமாக திரைப்படத்தோடு இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டு இது உங்களுடைய பேஷன் அல்லது ஒரு விருப்பமாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? நான் வேற ஒரு வேலையை செஞ்சோன்னு இதை செஞ்சுட்டு இருக்கேன். என்னடா இது இப்ப வரைக்கும் என்னால இதுல ஒரு நிரந்தரமான வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இல்லை. ஸோ இப்ப என்னால நிரந்தரமான வருமானத்தை இதுல இருந்து பெறக்கூடிய மாதிரி இருக்குமோ நான் அந்த வேலையை விட்டுருவேன். ஸோ அந்த மைண்ட் செட்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எப்பவுமே யாரும் என்ன வேலைன்னு கேட்டா நான் ஒரு பிலிம் மேக்கர் சொல்றேன். நான் வேற நான் செய்யற வேற வேலையை நான் எப்பவுமே நான் சொல்ல விரும்புறேன் இல்லை. சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்துல சொல்றது, மற்றபடி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்ல, நல்ல விஷயம். இப்ப இந்த திரைப்படம் வந்தது கதையை 11 வருடம் வேலை செய்திருக்கிறீர்கள். ஒரு இடத்தில் கேள்விப்பட்டது, இந்த திரைப்படம் ஒரு ஷார்ட் பிலிமாக ஒரு வெப் சீரிஸாகத்தான் போவதாக இருந்தோம். பிறகு ஏன் இதை திரைப்படமாக்க வேண்டும் என்ற ஒரு அவா ஏற்பட்டது? அல்லது இந்த திரைப்படத்தில் நடிப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களா அல்லது எப்படி இந்த நடிகர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள்? அதான் இப்ப திடீரென்று வைக்கல. நாங்கள் ஏற்கனவே ஒரு பூவன் மீடியா, பெட்ரோல் ஷெட் 2 சோசியல் மீடியாவை ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுல வந்து நடிக்கிறார்கள் அவைக்கு ஒரு இதை வந்து அந்த பேஜை வந்து ஒரு அவைண்ட பிளாட்ஃபார்மா தான் யூஸ் பண்ணாங்க. அவைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக தான் அதை நாங்கள் 2மே யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், மேலப்பரியா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே நண்பர்கள் தான். ஸோ அவர்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணாங்க. சரி, கதை எடுத்துட்டீங்களே. இப்ப இந்த கதையை எழுதினது வந்து ராஜ் நீங்களா அல்லது வேற உங்களுடைய நண்பர்களா? இந்த கதை மூலக்கதை
நான் தான் அழியணும், நான் தான். நீங்களே நீங்க நல்ல விஷயம். நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆழமான தமிழ் பற்றும் ஒரு அறிவும் இருப்பதாக அறிகின்றோம். எனக்கு கிடைத்த பின்னூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அருமையாக இருப்பதாக அறிகின்றோம். இப்ப இந்த திரைப்படத்துல எல்லா நண்பர்களாக நடித்திருக்கிறார்கள் என்று அறிகின்றோம். ஒரு ஒரு பெண் கேரக்டர், ஒரு பெண் நடித்திருக்கிறார். அது எவ்வாறு ஏற்பட்டது? அல்லது கதைக்கு ஏற்ற மாதிரி வேறு நடிகைகள் உள்வாங்கப்படவில்லை? அதை பற்றி சொல்லுங்களேன். எங்களோட கதையின் ஓட்டத்துல வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் தேவைப்பட்டது. ஒரு மெயின் லேடி கேரக்டர் வந்து தேவைப்பட்டது. ஸோ எங்களோட டீமுக்குள்ள அப்படி இல்லை. எங்களோட வீடியோஸ் பார்த்தாங்களும் தெரியும். எங்களோட டீம்ல ஒரு ஒரு கேர்ள் இல்ல ஆக்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் வெளியில போக வேண்டியிருந்தது. அப்படி வெளியில தேடி போய்க்க ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு ஆள் தேவையேன்னு சொல்லி போய்க்கதான் சிந்துஜா அந்த கண்டாக்ட் எங்களுக்கு வந்தது. அவாட்ட விஷயத்த சொன்னாங்க, கதையை சொன்னாங்க. அவ அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இதுக்கு நடிக்க வந்துட்டா. பெர்மிஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் வந்தவா. எனக்கு இப்ப ஃபர்ஸ்டா ஒரு பெரிய படத்துல நடிக்க வரேன். அவ ஏற்கனவே இந்த துறையில நடிச்சு அனுபவமோ அல்லது இந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ இல்லையோ நாங்கள் கேட்டுட்டோம். என் ஃப்ரெண்ட் மதிசனுக்கு தெரிஞ்ச கேர்ள். அப்ப அவ கேட்டுட்டா என்றதுக்காகவும் தான் வந்தவா. அப்படித்தான். நல்ல விஷயம். இப்ப நாங்கள் சிந்துஜாட போவோம். இப்ப பூவன் மீண்டும் இணைந்து கொள்வார். வணக்கம் சிந்துஜா, எப்படி இருக்கிறீர்கள்? சிந்துஜா இருக்கிறீர்களா? சிந்துஜா கேட்கின்றதா? சரி, நாங்கள் மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வோம். இப்ப தர்மா, நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு பல்துறை வல்லுநர் ஐயா. ஒரு விரிவுரையாளராக இருக்கிறீர்கள். பல விடயங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். சொன்னீர்கள் படம் எடுக்கணும்னு சில விடயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு. ஆனா எனக்கு தெரியவில்லை நீங்கள் படத்தை ஒரு சினிமேட்டோகிராஃபி, அதாவது ஒரு படத்தை எடுப்பீர்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை. சொல்லுங்களேன், எப்படி அந்த அனுபவம்? அது எங்கு கற்றுக்கொண்டீர்கள் ஐயா? நான் ஏற்கனவே ஒரு விரிவுரையாளர் ஒன்று தான் அறிந்து வைத்திருக்கின்றேன். சில விடயங்கள் சினிமாவோடு இருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய நண்பரோடு இந்த படத்தை எடுக்கணும் என்ற அனுபவம் முதல்ல ஏற்பட்டதா, அல்லது இது ஒரு விளையாட்டாக செய்தீர்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். இதுல ராஜோட நாங்கள் கிட்டத்தட்ட 2010 இருந்து தொடர்ச்சியாக திரைத்துறையில பயணிச்சு கொண்டு வாரோம். எங்களுடைய 2 பேருடைய இணைப்பு என்பது சினிமாவினூடாகத்தான். எங்களுக்கு ஏற்கனவே அவர் ஃபேமிலியை தெரிஞ்சிருந்தாலும் இந்த சினிமா என்ற விஷயத்துக்களால தான் நாங்கள் இணைஞ்சு கொண்டு நாங்கள். அந்த இணைப்பு 2 பேருடைய தாகமும் வேகமும் இந்த சினிமா சார்ந்து மிகவும் முனைப்பாக இருந்தது, ஒன்றிச்சிருந்தது. அந்த இணைப்பு நான் நினைக்கிறேன் ஒரு குறும்படத்துல ஆரம்பிச்சு இன்றைக்கு நிறைய குறும்படங்கள், நிறைய டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ், அந்த மாதிரியான விளம்பரங்கள், அந்த மாதிரி எல்லாம் செய்து இன்றைக்கு நாங்கள் ஒரு முழு நீள திரைப்படத்தை உருவாக்குற ஒரு ஆட்களாக நாங்கள் உருவாகி இருக்கிறோம் என்பதுக்கு பின்னால பெரிய உழைப்பு இருக்குது. அப்ப நான் ஆரம்பத்துல என்னுடைய பல்கலைக்கழகத்துல கேட்கலாம் ஒரு ஏனென்ற ஒரு குறும்படம் எடுத்தேன். அதுல அந்த அப்ப எங்களுக்கு ஒரு வசதிகளும் இருக்காது. அது மினி டிவிடி கேமரா, அதை சின்ன கேஷப் போட்டு எடுக்கிறதா இருந்தது. அதுலதான் நான் அதை செய்தேன். நான் அப்பதான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த சினிமா எடுக்கிறத பற்றி ஆரம்பிக்க தொடங்கினேன். அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இந்த இந்த படம் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. ராஜோட இணைஞ்சதுக்கு பிறகு ராஜ் வந்து ப்ராப்பரா இந்தியால படிச்சுட்டு வந்தவர். அப்ப படிச்சு பிறகு அப்ப அவருடைய இணைவு எனக்கு மேலும் அது சார்ந்த கேமரா சார்ந்த விஷயங்கள், அதுகள் சார்ந்த விஷயங்களை மேலும் கற்றுக்கொள்றதுக்கு வழிவகுத்ததா இருந்தது. அப்ப உண்மையில என்னுடைய திரைப்படம் என்றது நாங்கள் கற்றுத்தான் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்லூரியோ அல்லது அதுக்கான ஒரு வரவேற்போ, எங்களுடைய சினிமாக்களை கொண்டாடுவதற்கான பெரும் ஆட்களோ ஆதரவுகளோ மிக குறைவாகத்தான் இருக்கு இந்தியன் சினிமாவோட ஒத்துழைப்பு. அதுக்குள்ளால நாங்கள் தவண்டு உருண்டு பிடண்டு அதுக்குள்ள பெற்ற அனுபவங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதை கொண்டுவோம். அப்ப இந்த சினிமாட்டோகிராஃபி என்ற எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரிதான் ஏற்பட்டது. இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் முழுமையாக கற்க முடியாது என்று நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய ஒரு பரப்பு, கடல் பரப்பு. உண்மை. இப்ப ராஜ் ஏற்கனவே ஒரு விஷுவலை பற்றி படிச்சது நல்ல விஷயம். இப்ப நாங்கள் அறிந்த வரையில ஒரு சினிமா எடுக்கணும்டா அது கேட்ட இந்த கிரெயின் அல்லது மூவிங் கேமரா சும்மா வச்சு கொண்டு எடுக்கலாது. ஒரு ட்ரோலியில வச்சு தள்ளணும் அல்லது ஸ்லோவா எடுக்கணும்.
அப்படியான வசதிகளை எல்லாம் உங்களுக்கு முதலாவது திரைப்படத்துல கொண்டு வரலாம் கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப எப்படி அதையெல்லாம் சமாளிச்சீங்க? கேமரா வச்சு சும்மா ஒரு திருமண வீட்டுல எடுக்கிற மாதிரி படத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்ன? இப்ப அது ராஜோ அல்லது நீங்கள் பதில் சொல்லுங்க. எப்படி அத இப்ப வைங்களேன், நான் என்ன கேட்க வரேன்னு விளங்கியிருக்கும். என்ன இந்திய சினிமா என்றால் அது ஹாலிவுட் அல்லது பாலிவுட் சினிமா என்றால் மேலே இருந்து கிரேன் மேலால எல்லாம் போய் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல எப்படி இதெல்லாம் மூவ் பண்ணீங்க? இந்த சூட்சுமத்தை சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். ஏன்டா எங்கள்ட்ட உண்மையில இருக்கக்கூடிய மிக குறைந்த வளங்கள், இங்க இருக்கக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள நாங்கள் எப்படி படம் எடுக்கிறோம்ன்றத பற்றிய ஒரு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள ராஜின் ஸ்கிரிப்டுகளால வரும். ஒரு படம் எடுக்க வலிக்கிறார்கள், எதிர்நோக்கிற பிரச்சனைகள், லைட்ஸ்ல இருந்து, கேமரால இருந்து, எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து, லென்ஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சரியான சிக்கலாக இருந்தது. ஆனா இருக்கிறத எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கான விஷயங்களா நாங்கள் யோசிச்சது. உதாரணத்துக்கு லைட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா, எங்கள்கிட்ட சினிமாவுக்கான ப்ராப்பரான லைட்ஸ் இல்லை. அப்ப சினிமாவுக்கான ப்ராப்பரான லைட்ஸ் இல்லாததால நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற லைட்ஸை எப்படி நாங்க நுட்பமா பயன்படுத்தலாம்ன்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த இடத்தையே ஒரு ஒரு இயற்கையான ஒளியுள்ள இடமாக எங்களோட வளங்களை வச்சுக்கொண்டு உருவாக்கினாங்க. மெயின் பிளேஸா இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டின் உள்பகுதியை நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். அங்க நாங்கள் அடிஷனலான லைட்ஸோ அல்லது ஒரு சீனுக்கு ஸ்பெசிபிக்கா வரக்கூடிய மாதிரியான லைட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. சோ நாங்கள் என்ன செய்தோம் என்றால், எந்த இடத்துலையும் கேமராவை நாங்க வச்சாலும் எந்த இடத்துக்கும் லைட்ஸ் வரக்கூடிய மாதிரியான ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் அது நானேகன் ராஜ் அதை பற்றி கதைக்கலாம். அது ஒரு பெரிய அனுபவம் இருந்தது எங்களுக்கு. அதைத்தான் நான் கேட்க விழுக்கிறேன். ராஜ் இதை கேட்கணும்டா, ராஜ் அந்த துறையில கல்வி கேட்டிருக்கு, அதுவும் இந்தியாவுக்கு. ராஜ் நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களோட அனுபவம் அதுக்குள்ள போச்சு? இல்ல அந்த விஷயத்துல லைட்டை பொறுத்த வரைக்கும் தர்மான லைட்டிங் தான் படிச்சுட்டு வந்தது இந்தியால. அவர் அதை சொல்ல மாட்டார். அந்த ஆள் தான் அதை படிச்சுட்டு வந்தது. சோ அந்த ஃபுல்லாவே அதை செட் பண்ணிக்க, அந்த 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 வீட்டை செட் பண்ணிக்க வந்து அந்த ஆள் தான் ஃபுல்லாவே ஐடியா சொன்னது. எங்க லைட்டை போடுவோம், இந்த இந்த கன்செப்டை கொண்டு வந்ததே அவர் தான். ஓகே, நாங்கள் அடிஷனலா லைட்ஸ் இல்ல, எங்கள்கிட்ட பிலிம் லைட்ஸே இல்ல. ஸோ அந்த வீட்டுல தான் ஃபுல்லாவே ஒரு அரவாசி படமே வீட்டுல நடக்கும். ஸோ அந்த இடத்த ஃபுல்லா நாங்கள் லைட் உள்ள இடம் மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். அங்கேயே ஆர்டிபிஷியலாவே அங்க லைட் இருக்கிற மாதிரி காட்டுவோம். நாங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் கொண்ட வேண்டாம், ஏற்கனவே அங்க இருக்கிற மாதிரி செய்வோம். நாங்கள் கிட்ட மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. அதுக்கிட்ட மாதிரி எங்கெங்கெல்லாம் லைட்கள் வச்சா வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் லைட் வச்சு டிசைன் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுனாங்க. எங்கள்கிட்ட இருந்தது எல்இடி லைட்டும் நீங்க சொல்ற மாதிரி வெட்டிங்குக்கு யூஸ் பண்ற லைட்ஸ் தான் எங்கள்கிட்ட இருந்தது. ஸோ அந்த லைட்ஸை வெட்டிங்குக்கு நாங்க யூஸ் பண்ற மாதிரி காட்டாம நாங்க யூஸ் பண்ணாங்க. அதுதான் அதுல எப்படி யூஸ் பண்ணன்றத ஆன் த ஸ்பாட்ல தான் சொல்லலாம், இல்லையா என்னத்தை யூஸ் பண்ணாங்கன்றதான் சொல்லலாம். அவ்வளவுதான். நல்ல விஷயம். இப்ப நாங்கள் கணக்கபடியும் ராஜித பேச இருக்கிறது. சிந்துஜா, நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களோட பேச முடியுமா? இல்லையோ தெரியவில்லை. ஓகே, நாங்கள் சிந்துஜாவிடம் பேசுவோம். சிந்துஜா வணக்கம். சிந்துஜா, ஹலோ. நான் நினைக்கிறேன் அவருடைய தொடர்புகள் கஷ்டமா இருக்கிறது. இப்ப ராஜ், இப்ப நான் திருப்பி உங்கள்கிட்ட வாரேன். இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட எத்தனை நாள் எடுக்கணும்னு முடிச்சு, எத்தனை நாள் எடுத்து முடிச்சு? நீங்க யாழ்ப்பாணத்தில் படமாக்கப்பட்டதா அல்லது கிழக்கு பக்கம் போய் வந்து நீங்களா இந்த புத்திகட்ட மனிதர் எல்லாம் திரைப்படம்? இது ஃபுல்லாவே லாக்டவுன் டைம்ல தான் நாங்க ஷூட் பண்ணாங்க. 2020 5 மாசம் இங்க லாக்டவுன். அந்த டைம்ல இந்த படம் தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாச பீரியட் இந்த டைம் போயிருக்கும் ஷூட்டிங். ஆனா மொத்தமா ஷூட்டிங் டேஸ் என்று பார்த்தா ஒரு 12 days தான் நாங்க ஷூட் பண்ணிருப்போம், விட்டு ஷூட் பண்ணிருப்போம். ஆனா ஒரு 1 month கிட்ட படத்துல ஷூட்டிங் போனது. என்ன லொகேஷன்ஸ் தேட வேண்டிய வேலைகள் இருந்தது, அங்க ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்குகள் இருந்தது, ஆர்டிஸ்டுக்குரிய ட்ரைனிங்கள் இருந்தது. ஸோ அப்படி ஒரு மாசத்துக்கிட்ட போனது. ஆனா அது இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ண டேஸ் பார்த்தா ஒரு 12 daysல நாங்க ஷூட்டிங் முடிச்சிருங்க. நல்ல விஷயம். இப்ப ஒரு நீண்ட ஒரு உழைப்பின் பயனாக ராஜ் உங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பெரிய வெற்றி அடைச்சது. நீங்கள் யோசிச்சீங்களா, யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் படத்தை காட்டுவோம், எப்படி இதை மார்க்கெட், அதாவது சொல்லுவாங்களே, எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்யலாம், நீங்கள் எல்லாரும்
எல்லாரும் படிச்சு வந்திருப்பீங்க. ஆனா உங்களோட இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் மிகவும் அருமையாக இருப்பதா பார்க்கின்றோம். இப்ப சில படங்களை உருவாக்கலாம். இப்ப இலங்கையில 1940, 50லேருந்து படங்கள் வந்திருக்குது. பிறகு இல்லாம போயிட்டுது. இந்த போர்ச்சூழல் காரணமாக. இப்ப தொடர்ச்சியா படம் பெறுது. எப்படி உங்களுக்கு இந்த நெட்வொர்க் அல்லது தொடர்பு எப்படி இது சாத்தியப்பட்டன்னு சொல்ல முடியுமா? இது கூட இந்த சந்தைப்படுத்தல் அல்லது எப்படி யார் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள்? ஒரு படத்தை கொண்டே தியேட்டர்ல போடுறது இலகுவான காரியம் இல்ல. அதுவும் நம்ம ஊர் திரைப்படம். இந்திய திரைப்படம்னா வரி வச்சு போடுவாங்க எல்லாரும். சரியோ? அந்த காசுகளும் இது வெறுமண்டலு. இது எப்படி உங்களுக்கு இருந்த தடையில எப்படி உடைச்சீங்க இதெல்லாம்? இல்ல நாங்கள் ஒன்றும் இல்ல. நாங்கள் என்ன யோசிச்சாங்கன்னா மக்களை தேடி போவோம், நேர போவோம். சோசியல் மீடியாவை ஃபுல்லா நம்பிட்டு இருக்காம நாங்க ஃபீல்ட்ல போவோம். ஒரு நேர போய் சந்திப்போம். இப்படி ஒரு படம் வருது, இந்த படம் வருதுன்ற விஷயத்தை தெரியப்படுத்துவோம். அதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணாங்க. இவ்வளவு மக்களுக்கு இந்த படம், இப்படி ஒரு படம் இங்க எடுத்து ரிலீஸ் ஆகுதுன்ற விஷயத்தை தெரியப்படுத்த முடியுமோ அவ்வளவு மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்தினாங்க. அதைத்தான் நாங்க செஞ்சினாங்க. தெரியப்படுத்துறது மட்டும்தான் நாங்க செஞ்சினாங்க. அங்கால இந்த படத்தை பார்க்க வாரதுன்ற டிசிஷன் அவங்களோட டிசிஷன். படம் நல்லா இருக்குன்ற ஒரு டோக் வந்தோன்னா ஓகே, இந்த படம் அன்றைக்கு கதைச்சவங்க இந்த படத்தை பற்றி தெரியும் கண்டுட்டு மக்கள் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க முதல்ல நாங்க யோசிச்சது ஓகே, இந்த படத்தை பற்றிய விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தனியா சோசியல் மீடியால போஸ்டர் ரிலீஸ் பண்றதோ வேறு விஷயங்களை இல்லாம நேர போய் வேலை செய்வோம். இப்படித்தான் அது முந்தியில இருந்த ஒரு விஷயத்த எல்லார்ட்டையுமே போகணும்னா நாங்கள் இறங்கி வேலை செய்யணும். இது முந்திய காலகட்டங்கள்லயும் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்கணும்ன்றது முந்தி இருந்த ஆக்களும் அதைத்தான் செய்தவ. அதைத்தான் நாங்களும் செஞ்சிருக்கோம். சரி, இப்ப செஞ்சிட்டீங்கள். ஆனா ஒரு கொழும்புல போய் ஒரு சினிமாவை ஒழுங்கு செய்து படத்தை போடுறது இலகுவா இருந்திருக்காது. அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? இப்ப ஒரு சினிமாவை ஒரு தென்னிந்திய திரைப்படத்தை நிப்பாட்டி அல்லது அதுக்கு ஒரு நாளை தந்து அல்லது இந்த கோவிட் காலத்துல அல்லது அவருடைய வியாபாரத்தை விட்டு உங்களுடைய திரைப்படத்துக்கு ஒரு தாரன்றது இலகுவான காரியம் இல்லை. அது எப்படி அந்த தடையை எப்படி உடைத்தீர்கள்? இல்ல இப்ப எல்லாமே பிசினஸ் தானே. தியேட்டருக்கு எந்த படம் கூட காசு கொடுக்குதோ அந்த படத்தை தான் போடுவாங்க. அது இந்தியன் படம் இலங்கை படம்ன்றது இல்ல. எந்த படத்தால கூடிய வருமானம் வருதோ அந்த படத்தை அவங்க போடுவாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் செய்யறாங்க. பிசினஸ் செய்யறதுக்காக தான் தியேட்டர் ரன் பண்றாங்க. சோ நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா இங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. யாழ்ப்பாணத்துல நாங்கள் தியேட்டரை ஹயர் பண்ணி ஓடினாங்க. அப்ப எங்களுக்கு படத்துல நம்பிக்கை இருந்தது. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க எல்லாருமே கதைக்க ஒழிக்கிட்டாங்க. தங்களோட சோசியல் மீடியாவில் தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு எல்லாருமே சொல்ல ஒழிக்கிட்டாங்க. அப்ப இது மூலம் ஒரு படத்துக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று வந்தது. ஓகே, படத்தை அங்கால போடலாம், கொழும்புல போடலாம், வவுனியால போடலாம், ட்ரிங்கோல போடலாம். அப்ப அந்த டிமாண்ட்ல படத்துங்கிட்ட ஒரு ஆள் கேட்டவங்க, நாங்கள் போடுறோம் படத்தை கொழும்புல போட்டோம். அப்படித்தான் கொழும்புல ரிலீஸ் பண்ணாங்க. மற்ற வவுனியா, ட்ரிங்கோ, பெட்டிகலோ, மன்னார் எல்லாம் நாங்களா தான் போய் எப்படி யாழ்ப்பாணத்துல ரிலீஸ் பண்ணமோ அதே மாதிரி போய் ரிலீஸ் பண்ணாங்க. இப்பவும் வெளிநாட்டுல இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்றபடியே எங்களுக்கு இந்த ப்ராப்பர் சேனல் தெரியல. எந்த சேனலுக்கால படத்தை கொண்டு போகணும், எந்த சேனலுக்கால படத்தை ரிலீஸ் பண்றது என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. அதுல ஓடிடி கொடுக்கணும்னா எந்த சேனலுக்கால போகணும்ன்றதெல்லாம் தெரியல. நிறைய பேர் கதைக்கிறாங்க, பட் எங்களுக்கு யாரை நம்புறது எதுவுமே தெரியல. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பட் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் படம் எடுக்கிறோம் தெரியாது. ஸோ அதை நாங்கள் அதுதான் பேச்சு கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் இது கொஞ்ச நாள் தான் இதை பற்றி கதைப்பாங்க, இந்த படத்தை பற்றி கதைப்பாங்க. ஸோ அதுக்கிடையில இந்த படத்தை கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்கிறது. ஏன்னா நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முதலே எங்கள்கிட்ட ஒரு ஓடிடி கேட்டது இந்த படத்தை தாங்க உண்டு. நாங்க கொடுக்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, படம் செய்தா அது தியேட்டர்ல போடணும், மக்கள் பார்க்கணும். அந்த ரீசனுக்காக தான் நாங்க படம் செய்யறோம். சும்மா ஓடிடியில போடுறதுக்காக படம் இல்லை என்ற அதே மாதிரி இந்த படமும் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான், ஒரு தியேட்டருக்கு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்ப அதை அந்த கல்ச்சரை உருவாக்கணும். எங்களோட படங்களை பாக்குறதுக்கு சனம் தியேட்டருக்கு வரணும், எங்களோட மக்கள் தியேட்டருக்கு வரணும் என்ற கல்ச்சரை உருவாக்கணும்ன்றதான் அந்த ஆஃபரை நாங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. சோ அதான் நல்ல விஷயம். இப்ப 2 கேள்வி என்னிடம் இருக்குது. இப்ப நீங்க தொட்டு சொன்னபடியா, இப்ப புலம்பெயர்ந்த நாட்டுல இந்த படத்தை போடுவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேணுமா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி, இப்பொழுது வருகின்ற தை 15ஆம் தேதி என்னது ஈழம் பேஜ், அதாவது ஒரு ஓடிடி தமிழர்களால் வரையறுக்கப்படுகின்ற அல்லது நடத்தப்பட இருக்கிற தமிழ் சினிமா சம்பந்தமான ஒரு ஈழம் என்ற ஒரு ஓடிடி தளம் ஒன்று இருப்பதாக அறிகின்றோம். நீங்க அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதில் உங்களுடைய திரைப்படத்தை போடுவதற்கான வாய்ப்புகள், கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க.
அதான் நான் எல்லா விதத்தாலையுமே கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியல எது இது யாருமே ஓகே நான் இவ்வளவு தாரன் என்று சொல்லி கேட்கல. அப்ப எங்களுக்கும் வந்து இப்ப இங்க நாங்கள இப்ப இது செய்யறோம், இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறோம் ஒரு விஷயம். அடுத்தடுத்த எங்களோட முயற்சிகளையும் நாங்க செய்யணும். அல்லது இதுக்கு நாங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட காசை போட்டிருக்கோம். அது இலங்கையில கடைசி வரைக்கும் அந்த காசு எடுக்கலாது. வெளியில படம் ஓடுறத பொறுத்து தானே எல்லாமே இருக்கு. இந்தியன் சினிமாவே அதை நம்பிதான் இருக்கு. அவங்களோட பட்ஜெட்டே ஒரு ஒரு படத்துக்கு அவங்க செலவழிக்கிற பட்ஜெட்டே வந்து வெளிநாடுகள்ல இருந்து வர கலெக்ஷனை நம்பித்தான் இருக்கு. சோ அப்ப நாங்களும் அதைத்தான் நம்பினாங்க. வெளிநாட்டுல போடுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வர கலெக்ஷனை நம்பித்தான் நாங்களும் ஒரு தொகையை போட்டுனாங்க இதுல. சோ அது என்ன தொகை கேட்கறதுன்றதுலதான் அவைக்கும் என்ன எங்கள்கிட்ட கேட்க தெரியல. எங்களோட கதைக்கிறார்கள் எல்லாரும் ஓகே நாங்கள் இவ்வளவு தாரம் தாரீங்களான்னு கேட்கறே இல்ல, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியாம இருக்கு எவ்வளவு சொல்றது. இது புதுசு. போன முறை ஏற்கனவே ஒரு படம் செஞ்சுனா ஓகே அதுக்கு ஒரு 5 லட்சம் வாங்கினாண்டு இதுக்கு அதை கூட கேட்கலாமா குறைய கேட்கலாமான்னு தெரியும். இது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப எங்களுக்கும் தெரியாது. சோ அதுகள்லதான் போய்கொண்டிருக்கு. அதை ஓப்பனாவே சொல்லலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி ஈழம் அவங்களோடையும் கதைச்சிருக்கிறேன். அவரோட ஃபோன் பண்ணி கதைச்சினாங்க. அதையும் ஒரு டைம் எடுத்து போட்டு தாங்க சொல்றோம்னு சொல்லி வைக்கணும். அதான் எல்லாரோடையும் இவ்வளவு மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன். பட் தெரியல எங்களுக்கு எது சரி எது பிள்ளை. இல்ல உண்மை, அது உங்களுடைய கருத்துக்கு நான் ஒத்துக்கொள்றேன். என்றால் ஒரு திரைப்படத்தை எடுத்து போட்டு இதோடு முடிக்கிற பிளான் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியா பயணிக்க போறீர்கள். ஏற்கனவே தர்மா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே இன்னொரு நேர்காணலில் தொடர்ச்சியா பயணிக்க வேண்டும். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் தர்மா கிட்ட போகணும். இப்ப என்னன்னு இந்த உங்களெல்லாம் நீங்களாம் நண்பர்கள், இது இசையமைப்பாளர் பூவன் அவருடைய ஒரு பாட்டை கொண்டு வேணும் அல்லது பாட்டு இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட மட்டும் படம் இருக்கலாம்னு நீங்க யோசிச்சீங்களா, அல்லது இந்த திரைப்படத்துல பாட்டு ஒன்று வந்து ஆட்டம் எல்லாம் போடணும் என்று யோசிச்சு படத்தை எடுத்துறீங்களா? பாட்டு வந்து ஆட்டம் எல்லாம் போடணும்ன்ற மாதிரி இல்ல. என்ன கதைக்கு என்ன தேவையோ ஒரு படம் பார்த்துட்டு போய் அந்த கதையில பாட்டு தேவைன்னா பாட்டு தேவை, பாட்டு தேவையில்லைன்னா பாட்டு தேவையில்லை. அவ்வளவுதான். இந்தியாவில வருதுன்றது எல்லாம் இல்லை. எங்கட கதைகளை சொல்லிக்க இந்த இடத்துல ஒரு கதைக்கு பாட்டு தேவைன்னா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது அந்த இடத்துல வர எமோஷனை வந்து ஒரு சோங்கால நாங்கள் வடிவா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல அந்த பாட்டு தேவை. இல்ல அந்த இடத்துல வந்து சோங் தேவையில்லை, நாங்க சீனால அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல சீன் போதும். அவ்வளவுதான். அதுதான் அந்த முடிவு. பாட்டு கொன்றக்கூடாதுன்றது இல்லை. சரி, இப்ப உங்களுடைய பூவனும் அவருடைய நண்பரா இருந்தபடியால் அவரை இணைத்துக் கொண்டீர்களா, அல்லது எப்படி அந்த இசையமைப்பாளரை அவரை அதுக்குள் பயணிக்க வச்சீர்கள்? அதான் இப்ப இதுல இருக்கு இசையமைப்பாளர் கேமராமேன் இருக்கிறோம் எல்லாருமே அந்த நான் சொன்ன அந்த 11 வருஷமுமே இந்த இப்படி ஒரு வேலை செய்ய போறோம், படங்கள் தொடர்ந்து எடுக்க போறோம் என்ற கனவோட வந்தாக்கல்ல. சோ அந்த டீம் ஒன்று தான். ஏன்னா இப்ப நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண வேண்டி இருந்தது. என்ன ரீசன் இங்க எதுவுமே ப்ரொஃபஷனலா இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல்ண்டா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை தான் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. நான் பார்க்கல. ப்ரொஃபஷனல்ண்டா ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்குரிய சம்பளம் கொடுக்கறதுதான் ப்ரொஃபஷனல். முதலாவது அடிப்படையான அதைத்தான் ப்ரொஃபஷனல் பார்க்கணும். சோ அந்த ப்ரொஃபஷனல் இங்க இல்ல. அப்ப எனக்கு டீமை நான் ஃபார்ம் பண்ணணும். காசை தாண்டி என்னோட அந்த டீம் வேலை செய்யணும். எங்களோட கனவை அது கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் அந்த டீம். சோ அந்த டீம் தொடர்ந்து இருக்கு. அந்த டீம் அப்படியே தொடர்ந்து இருக்கு. அது அடுத்தடுத்த படைப்புகள் அப்படியே தொடர்ந்து போகும். எப்ப அந்த ப்ரொஃபஷனலா எல்லாருக்குமே பே பண்ணக்கூடிய மாதிரி வரும்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான வேறு டெக்னீஷியன்ஸ் வேறு ஆக்களை இங்க இருந்து எடுக்கலாம். ஏன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் உரிமையா கேட்கலாம், மச்சானக்க வந்து நடிச்சுட்டு போ, மச்சானக்க செய்யண்டு. ஆனா வெளியில அதை கேட்கல, அது ப்ரொஃபஷனலா இருக்காது. அதுதான் விஷயம். இப்ப இன்னும் பல கேள்வி இருக்குது. நான் தர்மாட்ட போயிட்டு வரேன். பூவன் இணைந்திருந்தவர் காணவில்லை, இசையமைப்பாளர் இணைத்தார், அவரோட பேசலாம். இப்ப தர்மா, இப்ப நீங்கள் பல விடயங்களோடு, அதாவது என்ன சொல்வது, கூத்தா இருக்கட்டும் அல்லது விரிவுரையா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும், எல்லாம் பல விடயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இப்ப உங்களுடைய பணி அடுத்தது என்னவாக போகின்றது? இதல்லது இந்த டீமோட இருந்து படத்தை எடுப்பது இருப்பீர்களா, அல்லது நீங்க நடிப்பு துறைக்கு போவீர்களா, அல்லது வேறு ஏதாவது உதவி இயக்குனரா பங்காளிப்பீர்களா, அல்லது என்ன நோக்கம் அடுத்த திட்டத்துக்கு? இல்ல இதுல இதுதான் சொல்லி ஒன்றும் நிர்திட்டமா இல்ல. நீங்க சொல்ற எல்லா வேலையும் நாங்க செய்யறதுதான் இங்க செய்து கொண்டு வாரோம். நான் நடிகனாகவும் இருக்கிறேன், இயக்குனராகவும் இருக்கிறேன், ஸ்கிரீன் பிளே ரைட்டராகவும் இருக்கிறேன், கேமராமேனாகவும் இருக்கிறேன், மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் வேலை செய்கிறேன், ஆர்ட் டைரக்டரா வேலை செய்கிறேன், லைட்டிங் டிசைனராகவும் வேலை செய்கிறேன், காஸ்டியூம் டிசைனரா வேலை செய்கிறேன், ஆக்டர் ட்ரெயினரா வேலை செய்கிறேன்.
வேற ஒரு படங்களுக்கு இப்படி இப்போ என்னென்ன வேலைகள் எங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே செய்கிறது. ஏன்னா இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வரபடியால அது சார்ந்த கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கிறபடியால நாங்கள் அதை செய்து கொண்டு போறோம். இதுவாகத்தான் ஆக போறோம்ன்றது அல்ல. என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில நாங்கள் அதை பயன்படுத்தி எங்களுக்கான மக்களுக்கான கலைப்படைப்பை உருவாக்குறதுன்றதுதான் நோக்கம். அப்ப எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஒரு இடரான கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப நீங்கள் ஒரு குழுவாக இருக்கிறீர்கள், இந்த 10 பேர் 11 பேர். இப்ப வேறு ஒரு குழு அல்லது வேறு ஒருவர் ஒரு பைக்ல ஒரு திரைப்படத்தை எடுக்க பொருள் யாழ்ப்பாணத்துல பல கன பேர் இருக்கிற மதிசுதா இருக்கிறார். ஏற்கனவே இன்னொருவர் வந்து கேட்கிறார், தர்மா ராஜ் வாரீங்களா, எங்களோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கும் உங்களுடைய ஸ்கில்லை தந்து ஒர்க் பண்ணுவீங்களாண்டா நீங்கள் வேலை செய்வீங்களா? நிச்சயமா. நான் இப்ப மதிசுதாவோட சேர்ந்து இப்ப வெந்து தணிந்தது காட்டுல நடிகராக பணியாற்றி இருக்கிறேன். அதே மாதிரி ஆனந்த ரமணனுடைய இந்த 6வது நிலத்துல வந்து ஆக்டர் ட்ரெயினரா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்படி எங்களுக்கு இன்னதான் இவையோட போகக்கூடாது அப்படி என்று நாங்கள் எந்த பேதமும் பார்க்கிறே இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட யார் எல்லாம் வந்தாலும் நாங்கள் அவர்களை அணைச்சு கொண்டுதான் போவோம். அதே மாதிரி மற்றாக்களோட அவர்களுக்கு எங்களை என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற வகையில நாங்களும் எங்களை அவர்களோட இணைச்சுதான் வேலை செய்யலாம். அதுல எங்களுக்கு நாங்களாக இந்த எதிரிகளையோ அல்லது அப்படி பாக்குறேன், எங்களை சில நேர எதிரிகளாக சில நினைச்சு கொள்ளலாம். இல்ல, நான் அந்த கேள்வியில் ஒரு இது இருக்கிறது என்றால், சில வளர்ச்சிகளை இது தமிழருக்குரிய சொத்தா இருக்கலாம், மற்றவர் தட்டி பறிக்கிறது இருக்கலாம். ஆகவே நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் நான் ராஜுடன் நடத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறேன். ஆபியர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரசிப்பிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தாலும் கூட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த தளம் இருக்கும். ஆகவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும், atbcsongs@hotmail.com என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியானது சிட்னியிலிருந்து பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். நான் மீண்டும் ராஜுடன் இணைந்து கொண்டு கேள்வியில கேட்க இருக்கின்றேன். ராஜுடன் இணைந்து ராஜனுடைய பங்களிப்பு தான் முக்கியமாக இருப்பது என்றால், அவருடைய என்ன சொல்றது, திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார். அது எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் பரவாயில்லை, அந்த இயக்குனர் என்ற பதத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப தர்மா சொல்லுங்களேன், இப்ப அடுத்த கட்டம் இருக்கா? இப்ப புத்தி கட்ட மனிதர் எல்லாம் முடியும் இந்த டீமுக்கு அடுத்த ப்ரொஜெக்ட் அல்லது அடுத்த திரைப்படம், முழு நிற திரைப்படம் தயாரா? அல்லது ராஜே வந்துவிட்டார், ராஜ்டே கேட்டுடுவோம். ராஜ் சொல்லுங்களேன், இப்ப இந்த புத்தி கட்ட மனிதர் எல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்கி எல்லா இடம் ஓடி முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த படம் உங்களோட கைவசம் இருக்கிறதா, அல்லது அது சூட்சமா சொல்ல முடியாதா, அல்லது என்ன செய்ய போறீர்கள்? நீங்க மியூட்டில் இருக்கிறீர்கள், சத்தம் கேட்கவில்லை. இல்ல, ஆல்ரெடி நான் 2-3 கதை எழுதி வச்சிருக்கேன். இந்த புத்தி கட்ட மனிதர் எல்லாம் வந்து என்னோட முதல் படமா இருக்கும் என்று 2020 மட்டும் பிளான் இல்லை. 2020 தான் அது என்னோட முதல் படமா மாறினது. அதுக்கு முதலே நான் எழுதி வச்ச ஒரு 3 கதைகள் இருக்கு. ஸோ அதுல எந்த கதையை சூஸ் பண்றதுன்றதான் டிசைட் பண்ணணும். அதுக்குரிய வேலையில் நாங்க தொடங்கிட்டோம். பொங்கல் மட்டும் இந்த படம் இங்க ஓடும். ஸோ பொங்கலோட நாங்கள் புத்தி கட்ட மனிதர் எல்லாம் இணைந்து வெளியில வந்துடுவோம். பொங்கலுக்கு பிறகு எங்களோட அடுத்த பட வேலைகளை நாங்கள் செய்வோம். அதுதான் எங்களோட அடுத்தது. அதுக்கிடையில வந்து நான் சொன்னேனே, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னான், ஒரு ஓடிடி வந்து இந்த படத்தை கேட்டது, நான் கொடுக்க இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த ஓடிடி என்ன வேற ஒரு படம் ஒன்று செஞ்சு சொல்லி கேட்டது, என்ன வேற ஒரு படம் செய்து சொல்லி கேட்டது. ஸோ அதுவும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன அது ஒன்றும் சொல்லல, நான் ஓமன்ட்டு சொன்னான். அப்ப அது அப்படியே இருக்கு. அதுவும் அப்படி இருந்தா அது அந்த படத்தை செய்ய வேண்டியிருக்கும். இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று, பார்க்கின்ற பொழுது சிறுவனாக இளமையாக இருக்கிறீர்கள், ஒரு அனுபவசாலியுடைய பேச்சு இருக்கிறது. தர்மாவிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். கடுகு சிறிது என்றாலும் காரம் பெரிதுன்னு சொல்லுவார்கள். அந்த அறிவு என்றதுக்கு அப்பால பட்டறிவு என்பது முக்கியமானது. நான் நடுக சொல்வது, அந்த பட்டறிவு உங்களோட நல்ல வடிவா வந்திருப்பதாக நான் பார்க்கிறோம். இப்ப இந்த புலமையானது உங்களுக்கு எப்படி ஏற்படுது? இந்த தமிழில் சும்மா எழுதுவது என்பது வந்து பிறந்த எல்லாராலும் எழுத முடியும், என்னால் எழுத முடியாது. உங்களுடைய பின்புலம் எப்படி அது எழுதணும் என்று வந்தது? உங்களுடைய பெற்றோர் மூலமாக அல்லது உங்களுடைய ரோல் மாடல் எப்படி இந்த தமிழோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள், இந்த எழுதுற தன்மை, அதை சொல்லுங்களேன், அதை பற்றி. இல்ல, அது தெரியல. நாங்க யாரோட சேர்ந்து பயணிக்கிறோமோ, யாரோட இருக்கிறோமோ, கூட டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்றோமோ, அவைகிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். ஸோ எங்களை நாங்கள் யாருன்றதை தீர்மானிக்கிறது வந்து எங்களோட கூட இருக்கிறவங்க தான் அதை இது பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே மேபி நல்ல என்ன சொல்றது,
ஸ்டாண்டர்டான ஆக்களா இருப்பானுங்க, தர்மான முரளி அண்ணன் மதிசன் மாதிரியாக்கள். சோ அவங்கள்ட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த வைப்ஸ் ஒன்று இருக்குதானே, யாரெல்லாம் யார்கிட்ட இதுல இருந்து எங்கள்கிட்ட அப்படியே அது வரும். இப்ப நான் ஏழு எடுத்து முடியும் மட்டும் நான் ஒரு டிரெக்டர் ஆகணும்னு ஐடியாவே இல்லை. அது அது காலப்போக்குல அது எல்லாமே அமைகிறது. அப்படியே அந்த அந்த போக்குக்கு நாங்களும் ஓடுறது. அதான் இதே நான் 2010 இந்த தர்மானியவா சொன்னது, 2010 நான் இந்த படத்தை நான் ஒரு படத்தை எடுத்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். நான் 2021 நான் இந்த படத்தை எடுத்தபடியா அது வேற மாதிரி இருக்கு. அதுதான் சரியான உண்மை, சரியான உண்மை. சிந்துஜா, உங்களுடன் பேச முடியுமா? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு முறித்தாகட்டும். நல்ல விஷயம். ஒரு பல கேள்வி எனக்கு இருக்கிறது. இந்த இயக்குனர்கள், இந்த சினிமாட்டோகிராஃபரை விட இந்த ஒரே ஒரு பெண்ணாக இந்த நடிக்க ராஜ் கூப்பிட்ட பொழுது எப்படி பார்த்தீர்கள்? ஒரு பயமா இருக்கவில்லையா? அல்லது ஏற்கனவே திரைப்படங்களில் அல்லது குறும்படங்களில் நடித்திருக்கிறீர்களா? இல்ல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இப்ப ராஜ் இயக்குகின்ற பொழுது அல்லது அதாவது சொல்ல நாடகம் நடிப்பது வேறு, அல்லது மேடையில் பேசுவது வேறு, திரைக்கு முன்னால் நடிப்பது வேறு. நிச்சயமாக தர்மாவை கிட்ட சொல்லுவார் ஒரு விரிவியாளரும் இந்த அனுபவம். அப்ப உங்களுக்கு இதை எப்படி பார்த்தீர்கள்? இப்ப ராஜ் உங்களை டிரெக்ட் பண்ணிக்க இப்படி பேசுங்கோ இல்ல டப்பிங் செய்யும் கொண்டே உங்களுக்கு பயமா இருக்கையில அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். இது இந்த அனுபவம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான், நிச்சயமாகவே. காரணம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், நாடகம் நடிக்கிறதுன்றது வேறு, ஒரு படத்துல நடிக்கிறதுன்றது வேறு. நான் அந்த நாடகத்துல நடிக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடிக்கிறேன் ஒரு தோட்டோட தான் போனேன். அப்ப நிச்சயமா ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவமா இருந்தது. அனுபவம் நிறைய விஷயங்களை எனக்கு நடந்த அந்த ஷூட்லயே நான் நிறைய விஷயங்களை நான் படிச்சுட்டேன். எனக்கு நான் நிறைய நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல விஷயம். இப்ப உங்களுடைய இப்ப யாழ்ப்பாணத்துல வேற இந்த திரைப்படத்துல ஒரே ஒரு பெண் தான் நடித்திருக்கின்றார். இப்ப அதோடு இருக்கின்ற பொழுது ஷூட்டிங் நேரம் அல்லது உங்களுக்கு ஒரு எப்படி அந்த துணிவு அந்த என்னன்னு கேட்க வரேன் என்றால், ஒரு பெண்ணாக முதல் முறை படம் நடிக்கிறது என்பது பயத்துக்கு அப்பால எல்லாரும் ஒரு பெரிய ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள். அப்ப இப்ப ராஜ் இயக்குகிறார். அப்ப இந்த எத்தனை முறை டேக் எடுபட்டிருக்கும்? ஒரு முறை, 2 முறை, 3 முறை என்று டேக் எடுபட்டிருக்குமா? அல்லது முதல் முறையை எடுத்து முடிச்சிருவாரா? அல்லது தர்மா இல்லை கேமராவை இப்படி கதையும் கூட செய்யிருப்பார்? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். ஒரு நாசுக்காக ஏதாவது சொல்ல முடியுமெண்டா ஒரு சந்தோஷமாக பயிரக்கூடியதாக. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே, அது ராஜண்ணாக்கும் தர்மாண்ணாக்கும் தெரியும். எனக்கு அது ஒன்றுமே தெரியாம தான் 2 பேர்ட்டையும் போனான். நான் அவைக்கு தான் தெரியும் எந்த டேக் நான் போயிருப்பேன், எப்படி பண்ணினார். இந்த கொஸ்டின் நீங்க அவைட்டே கேட்கலாம். நல்லது. மற்றது இப்ப சொல்லுங்களேன், இப்ப ஒரு பெண்ணாக நடித்தது நச்சு நீங்க என்ன யோசிக்கிறீர்கள்? இப்ப இவ்வளவு திரைப்படத்தை இலங்கையில எல்லா பகுதியிலையும் பார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைத்த பின்னூட்டம், ஃபீட்பேக் எப்படி இருக்குது? உங்களுடைய நடிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அதை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய அந்த கூட அதுக்கான ஃபீட்பேக் எனக்கு என்னதான் வந்திருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு துணிஞ்சு நடிச்சதுன்றது எல்லாருமே அதிகமா சொன்னவே. மற்ற இதுக்கான பின்னூட்டல் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எதிர்மறையானதா எதுவுமே வந்ததில்லை. அதாவது நான் இந்த திரைப்படத்தை பார்க்க முடியவில்லை. கேட்பவர்கள், இந்த முகநூலில் வருபவர்கள் அல்லது இந்த தர்மா போடுற டேக்கோ அல்லது வேற பார்த்து அல்லது படங்களை பார்த்து தான் உங்களை பற்றியெல்லாம் அறிந்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிந்துஜா. சொல்வார்கள், இந்த ஆங்கிலத்தில் ஒரு பதம் இருக்கிறது, இந்த முகாமைத்துவத்தில் சொல்வார்கள் கட் ஃபீலிங்னு சொல்வார்கள். அந்த கட் ஃபீலிங் உங்களுடைய இருந்திருக்குது. யாழ்ப்பாணத்தில் பிறந்த அந்த பெண் பிள்ளைக்கு இந்த அந்த திடன் வருமண்டா நீங்கள் எந்த திரைப்படமும், நான் நினைக்கிறேன் அடுத்த திரைப்படம் ஒன்று ராஜ் எடுத்தாருன்னா கட்டா நிச்சயமா நீங்களால் மெயின் ஹீரோயினா இருப்பீங்க. அதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை நினைக்கிறேன். அவ்வளவு திறமா நடித்திருப்பதாக நானும் அறிந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் சிந்துஜா, தொடர்ந்தும் பயணியுங்கள். ஆம், இப்ப மீண்டும் வாரன் தர்மாட்ட. தர்மா, இப்ப சொல்லுங்களேன், நீங்கள் இப்ப இந்த திரைப்படம் ஒரு புவனுடைய இசையில் வந்தது. இப்ப இந்த டப்பிங்ன்றது இருந்திருக்கும் என்ன? இப்ப நீங்கள் கேமரால எடுக்க போய்க்க நான் போகின்றேன் என்றைக்கு நான் போனாண்டு வரும் என்ன?
அல்லது நீங்க கேமரால எடுத்து போட்டு ஒரு டேக் 2 டேக் எடுத்து போட்டு டப்ல பாப்போம்னு யோசிச்சீங்களா? அந்த சூட்சுமத்தை சொல்ல முடியுமா? அல்லது எப்படி எடுத்த நீங்கள்? யாழ்ப்பாணத்துல அது எப்படி சாத்தியமானது? இல்ல நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்கள் நாங்கள் ஆரம்பத்துல டப்பா போய் டப்பிங்ல போய் பிறகு இப்ப அண்மை காலங்கள்ல நாங்கள் இப்ப லைவா ரெக்கார்டிங் தான் போறோம் நாங்கள். ஆடியோ வந்து லைவா தான் போகுது. இந்த படம் நாங்கள் லைவ் ரெக்கார்டிங்கா தான் முதல் ட்ரை பண்ணினாங்க. அது அது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதனுடைய வள பிரச்சனைகளால எங்களுக்கு பிறகு அதுல சில சிக்கல்கள் இருந்ததால நாங்கள் பிறகு டப்பிங் போக வேண்டி இருந்தது. அப்ப லைவா போனதால எங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு டிராமாவை நாங்கள் எப்படி டைம்ல ப்ரெசென்ட் பண்றோமோ அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டி இருந்தது ஆர்டிஸ்டுக்கு. அதனால ஆர்டிஸ்டுக்கான சரியான ட்ரெயின் பண்ண வேண்டி இருந்தது. அதே நேரம் அவைகளுக்கு நாங்கள் எங்களுடைய பெர்ஃபெக்ஷனுக்காக ரீடேக்கள் நிறைய போக வேண்டி இருந்தது. இப்ப டப்ல போறோம்னு சொன்னா நாங்கள் வாய்ஸ் ஆக்டிங்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் குறைச்சு போகலாம், டப்லால கொண்டு வரலாம். இதுல வந்து லைஃபாவே அட் த டைம்ல எல்லாருமே பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அதுல நாங்கள் டைம் எடுத்தோம் எங்களுக்கு. அதனால நிறைய டேக்கள், ஏன்னா சில நேரம் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த நேரத்துல எங்களோட டெக்னிக்கல் சைட்ல ஏதாவது சிக்கல் வரும், ஆடியோல ஏதாவது பிரச்சனை வரும், வீடியோல பிரச்சனை, இங்க இடத்துல நாய் விளைக்கும், இங்க இடத்துல கோயில் மணி அடிப்பாங்க, இங்க இடத்துல லவுட் ஸ்பீக்கரை போட்டு விடுவாங்க. இப்படி இந்த சத்தங்கள் எல்லாம் நிக்கிறதுக்காண்டி அது நல்ல ஷாட்ஸ் போய் கொண்டிருக்கும், எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இங்க இடத்துல மணி அடிப்பாங்க, எங்க இடத்துல வெடியை கொளுத்தி விடுவாங்க. அப்படி எங்கட நாட்டுல சரியான இது சினிமா எடுக்கிறன்றது எல்லாருமே எடுக்கலாம், எல்லாருமே வீடியோ கேமரா இருக்கு, எல்லாருமே எடுக்கலாம். ஆனா ஒரு உண்மை ப்ராப்பரான ஒரு சூழ்நிலை எடுக்கிறதுக்கு எங்கட சூழல்ல நியாயமான சேஞ்சஸ் வரும். நாங்க ரோட்ல எடுத்தோன்னு வரோம்னா அவன் குறுக்கால போவான், சரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் நின்றுட்டு போவோமே அண்டு கூட எல்லாம் யோசிக்க மாட்டான். இல்லாட்டி ஆனா கொஞ்சம் விளையாட்டு நாங்க ஏதாவது ஆக்கள் வேற போய் வேண்டாம், கேமரா பார்க்காதவங்கன்னு சொன்னாலும் கேமரா பார்ப்பாங்க, இல்ல நடக்குது. அப்படியே நியாயமான பிராக்டிகலான விஷயங்கள் இருக்கு. அது நான் நினைக்கிறேன் அது கதைச்சு கொண்டே போகலாம், அது நியாயமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது சார்ந்து. நல்லது. இப்ப ராஜ் சொல்லுங்களேன். இப்ப மீண்டும் பெற ராஜ் என்னடா, இப்ப நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே ஒரு கஷ்டமான இதுல வந்து படத்தை ஒரு டீம் ஒர்க்கா எடுத்துட்டீங்கன்னு சொல்லி. இப்ப 2 படம் வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த 11 பேரு நினைச்சால் இன்னும் ஒரு என்ன சொல்வது, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு திட்டத்தை எழுதி இப்ப ஒரு இன்னொரு நிறுவனத்திட்ட கேட்டு ஒரு தரமான பட்ஜெட்டோட பெரிய ஒரு பட்ஜெட்டோட பெரிய படத்தை கொண்டுடலாம். நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்வீங்களா? இப்ப வைங்களேன், இப்ப நான் என்ன கேட்க வருகின்றேன் என்றால், இப்ப நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீம் ஒன்று அமைஞ்சிருக்கு உங்கள்கிட்ட. 11 பேரும் நல்ல ஒரு இறுக்கமான பல துறை சார்ந்த அனுபவப்பட்ட ஆட்கள், அதோட இளம், அது வேற, அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்ப உங்களை எல்லாரும் மச்சான் வா டே வா அல்லது போட்டு செய்யக்கூடிய தன்மை இருக்கு உங்கள்கிட்ட. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள்ட்ட ஸ்கிரிப்டும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை ஒரு ப்ரொஜெக்டா இன்னொரு நிறுவனத்திட்ட கொடுத்தால் அவர்கள் சொல்லலாம் தானே, இப்ப நான் இவ்வளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ரெடி. அப்படி ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா அல்லது அப்படி வந்தால் அதுக்கு போவீர்களா? இல்ல கண்டிப்பா. அதான் இப்ப என்ன பிரச்சனை இங்க இப்ப என்னோட கதை இருக்கு, படம் செய்யறதுக்கு கேட்க போய் இங்க அதுக்கான அப்ரோச் வேற மாதிரி இருக்கு. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்து நாங்கள் என்னோட கதை இருக்கு சொல்லி, அப்ப அந்த நேரத்துல ஓகே நாங்கள் ஓகே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படத்தை செஞ்சு போட்டு எங்களோட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, நாங்கள் எப்படி செய்வோம்ன்றத வெளியில காட்டுவோம். அதுக்காக செஞ்ச படம் தான் புத்தி கட்ட மனிதர் வேண்டாம். ஸோ எல்லாமே இப்படி செஞ்சுட்டு இருக்கணும்ன்றது இல்லை நோக்கம். எங்களோட கெப்பாசிட்டி என்ன ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓகே நாங்கள் யாருன்னா நாங்க புத்தி கட்ட மனிதர் எல்லாம் டீம் என்றதுதான். ஓகே எங்களோட கெப்பாசிட்டி என்ன, எங்களோட இருக்கிற இதை பத்தி நாங்கள் என்ன எப்படி ஒரு படம் எடுத்து இருக்கிறோம், அப்ப எங்களை நம்பி நீங்க என்ன செய்யலாம் என்ற விஷயத்துக்காக தான் இந்த படம் எடுத்தினாங்க. அப்ப அடுத்தடுத்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்துக்காக தான் இதை எடுத்தினாங்க. இப்படியே எங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டே படம் எடுக்கணும்ன்றது இல்லை எங்களோட நோக்கம். அடுத்தடுத்த இதுகளுக்கு போகணும்டா, அடுத்தடுத்த பட்ஜெட் வரணும்டா, ஓகே கதை இருக்குன்னு சொல்றதை விட எங்கள்ட்ட படம் இருக்கு, நாங்க ஒரு படம் செஞ்சிட்டோம், இந்த படத்தை பாருங்க, இது படம் பிடிச்சிருந்தா அடுத்த படம் அதுக்கும் கதை இருக்கு என்கிட்ட, நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களான்ற அப்ரோச்சுக்காக இந்த படம் எடுத்தினாங்க. சோ அதுதான் இது ஒரு விசிட்டிங் கார்டு. புத்தி கட்ட மனிதர் இல்லாமன்றது எங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கொண்டு இனி அப்ரோச் பண்ணுவோம், அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதான் சரி. இப்ப நல்ல ஒரு விஷயம். இப்ப நான் ஏற்கனவே தர்மா இதுக்கு தன்னுடைய ஒரு சொல்லியிருந்தவர், இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய சமூகம்
முந்தைய ஒரு காலகட்டத்தில் பெண்களை வாங்க கொண்டால் நாடக நடிக்கக்கூடிய இருக்கிறத கஷ்டமா இருக்கும். 1-2 பேரை நடிக்க வருகிறோம். ஆனால் இப்பொழுது சமுதாயம் மாறுபட்டு எல்லோரும் இளைஞர்கள் சேர்ந்து யூடியூப்ல பாடலோ எல்லாம் வருது. இப்ப நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்குது. இப்ப இது இறுக்கமா பிடிச்சால் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப எவ்வளவு காலத்துக்கு இப்ப நீங்க ஏற்கனவே அதை பதில் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே. இப்ப ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக இந்த டீம் இந்த படத்தோடயே பயணிக்குமா? சினிமாவோட பயணிக்குமா? அல்லது 2, 3 கதை இருந்த படத்தோட விட்டு முடிஞ்சிடுமா? அது கேள்வி. இப்ப இப்ப சினிமா இப்ப ஒன்று என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, அல்லது தனிப்பட்ட வேலை, அல்லது ஒரு இந்திய சினிமாவை போல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம். வைங்களேன், இப்ப தர்மா வச்சு படம் எடுக்கிறனா, தர்மா இந்த படத்தை விட இன்னொரு படத்தையும் எடுத்தார் என்றால், அவர் தன்னுடைய வேலையை விட்டு இந்த படத்தை எடுக்கலாம். ராஜ் என்பவர் வந்து முழு சினிமா டைரக்டரா இருக்கலாம். இப்ப அதை நோக்கி பயணிக்க போறீர்களா? அல்லது இது ஒரு பேஷனா மட்டும் போதா? நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்ப எனக்கு ரேடியோ செய்வது ஒரு பேஷன். ஆஸ்திரேலியா நான் ஒரு வேலை செய்திருக்கேன். நான் ஒரு அதே மாதிரி ராஜ் சிவராஜ் ஒரு சினிமா டைரக்டரா இருக்க போறாரா, அல்லது ஒரு வேலையை செய்து கொண்டு ஒரு பேஷனா இதை கொண்டு போறாரா? டிரெக்டரா ரெக்கார்ட் பண்றது டிரெக்டர் அதுக்குதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது வந்து நான் முதலே சொன்னேன், இது குறிப்பா நீங்களே சொன்ன மாதிரி பதில நான் முதலே சொல்லிட்டேன். இதை வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு மணி மேக்கிங்கா மாத்தணும். இதுல இருக்க இந்த துறையை பிடிச்சு வர எல்லாருமே ஒரு ஃபேஷன்ல தான் மாறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இதுக்குள்ள போய் நிறைய செய்யணும்ன்ற ஆசையெல்லாம் மாறாங்க. பட் என்ன, அவங்களுக்குரிய வருமானங்கள் வராதபடியா அப்படியே ஒரு ஆளா கலந்து போறாங்க. அடுத்தடுத்த தங்களோட லைஃப்ல வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிடாம, காசு இல்லாம வேற வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஓகே ஏதோ ஒரு வேலையை வச்சு செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வந்து அதான் நீங்க சொன்னதுதான், அது வரணும். இதே ஒரு துறையா வரணும். நான் 24 மணி நேரமே படம் எடுக்கணும் என்ற ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த துறைக்குள்ள வர ஒரு 100ல ஒரு 75 விதமான ஆட்கள் அப்படி ஒரு மைண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பட் அவங்களால சர்வை பண்ணிடலாம் இருக்கதான் அவங்க அங்கால போறாங்க. சோ நாங்கள் தொடர்ந்து படம் செஞ்சு இது ஒரு பெரிய 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 மார்க்கெட்டிங் பிசினஸா வருமெண்டா, சினிமா துறைன்றது இங்க ஒரு பெரிய இதா வருமெண்டா, கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஃபார்ம் ஆவாங்க. புதுசா நிறைய பேர் வருவாங்க. இங்க அது ஒரு பெரிய துறையா வரும். ஒரு இண்டஸ்ட்ரியா ஃபார்ம் ஆகும். தனியா சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை. இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இங்க ஃபார்ம் ஆகுதுண்டா, அதன் மூலம் வந்து வேறு விதமான ஆட்கள் எல்லாம் புது இண்டஸ்ட்ரி வரும். இப்ப இங்க நடிக்கிறார்கள் படத்தை வச்சு டிஷர்ட் அடிக்கலாம். இங்க நடிக்கிறார்கள் படத்தை இதை வச்சு வேறு இதுகள் செய்யலாம். போஸ்டர்ஸ், அந்த போஸ்டர்ஸ் வேலை, தியேட்டர்ஸுக்கு வேலை, தியேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கு பெரிய பிசினஸ் வேலை. இந்தியாவில இருந்து படம் எடுக்க தேவையில்லை, இங்க இருந்தே நாங்கள் படத்தை கொடுத்தோம்னா சனம் பார்க்க ஒழிக்கிட்டு இங்க இருந்தே நிறைய வரும். அப்படியான நிறைய இந்த துறை வாரால நிறைய பேர் இது வேணும். இப்ப ஈவன் மீடியாவுக்கு இந்தியால இருக்க மீடியாண்ட மெயின் இன்கமே படத்தை வச்சு கொண்டுதான், படத்துல வர படங்களை வச்சு கொண்டுதான், சினிமாவை வச்சு கொண்டுதான் அவன் மெயினே. மீடியா அந்த தலைப்பு செய்தி வாரதே என்ன, ஒரு தலைப்பு செய்தி இல்லாட்டி உடனே ஒரு தலைப்பு செய்தி சினிமால இருந்து எடுக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து இவ்வளவு காலம் வேறு விஷயங்கள்லாம் தலைப்பு செய்தியா இருந்தது. அப்ப இந்த துறை வரைக்கும் இது இந்த செய்திகள், இதுக்காக ஒரு ஊடகவியலாளர், இதுக்காக ஒரு பேப்பர், அது இப்படி இருந்தது, அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும். அப்படி நிறைய இண்டஸ்ட்ரி இதை தொட்டு நிறைய இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும். அப்ப இது தனியா ஒரு இண்டஸ்ட்ரி என்று நான் யோசிக்கல. இது வந்து ஒரு பலத்த ஒரு பெரிய நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ளே நிறைய துறைகள் இருக்கு, சினிமாக்குள்ளே நிறைய துறைகள் இருக்கு, ஆர்ட் டைரக்ஷன் இருக்கு, அது இருக்கு, எக்ஸெட்ரா நிறைய பேர் இருக்கு. அப்ப அதுதான், அப்ப அது ஒரு இங்க தொடங்கி இருக்கிறோம். இதுல என்ன அடுத்த படிகளுக்கு எல்லாரும் போயிட்டு அது பெரிய விதமா வரும். ஆமா ஆமா ஆமா. இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப உங்களுக்கு இப்ப இலங்கையில் இருக்கின்ற இலத்திரனியல் ஊடகமோ அல்லது தொலைக்காட்சியோ அல்லது பத்திரிகைகளோ உங்களுடைய திரைப்படத்துக்கு எவ்வளவு தூரம் உந்து சக்தியாக அல்லது உறுதுணையாக இருந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது அவர்களாக உதவி செய்திருந்தார்களா? அல்லது நீங்கள் விளம்பர ரீதியாகத்தான் அவங்களுடைய திரைப்படத்தை வெளியில கொண்டு வர பார்த்தீர்களா? நான் கேட்பது என்றால் இலத்திரனியல் ஊடகங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உங்களுடைய திரைப்படத்தை எவ்வளவு தூரத்துக்கு சந்தைப்படுத்தினார்கள்? இல்ல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதில் எங்களுக்கு கண்டிப்பா செஞ்சிருந்தவங்க. எங்களோட இந்த ப்ரமோஷன் வேலையில வந்து சக்தி டிவி சக்தியப்பம் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தவங்க. நாங்கள் இப்ப ஊரா போய் இந்த படத்தை தெரியப்படுத்துறதுல வந்து அவையோட பங்களிப்பு இருக்கு. அவையும் எங்களோட பங்குதாரர் இணைஞ்சு கொண்டு அப்படி எல்லா மீடியாவுமே இப்ப எங்கட படி எங்களை எடுக்கிறாங்க, இங்க இருந்து ஒரு தமிழ் படம் வருது என்ற நோக்கம் தான் அவங்களுக்கு அது தொட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மேக்சிமம் அதை ஷேர் பண்ணோடனே தான் அது பெரிய ஒரு இதா வந்தது. தனியா நாங்கள் மட்டும் அதுக்குரிய வேலையை செய்யல. முதல் சொன்ன மாதிரி நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் செஞ்சாங்கல்ல, ஒரு இடம் போனாங்கல்ல. பட் அதை தாண்டி
மக்களுக்கு சப்போர்ட் தான். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். நாங்கள் முதல் கட்டமா தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்க. அந்த வாய்ப்பை தந்ததுதான் அதுல விஷயம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நிறைவாக ராஜ், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தனிப்பட்ட வானொலி ஊடாகவும், அதே வேளையில் யூடியூப் வாயிலாகவும் சமகாலத்தில் போய்கொண்டிருக்குது. இந்த நேர்களுக்கு உலகத்தின் பல மூலையிலிருந்தும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்ன சொல்றது, நாங்கள் படம் எடுக்கிறது எப்படியும் எங்க எல்லாம் எங்களோட மக்கள் இருக்கணுமோ அவையிட்டெல்லாம் படங்களை கொண்டே சேர்க்கணும்ன்றதான் படம் எடுத்துட்டு இருக்கிறோம். இங்க எல்லாருமே அப்படித்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களை ரீச் பண்ணணும், உங்களை எங்களோட படங்களை பார்க்க வைத்து பழக்கப்படுத்தணும்ன்றதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க பழக்கப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களையும் ரசிக்க வளர்க்கிறீங்க. அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் ஒரு ரசனையா இருக்குமாண்டா கண்டிப்பா எல்லாருமே ரசிப்பாங்க. சோ அப்படியான படைப்புகள் உங்களை தேடி வரும்போது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பு தான் எல்லாரும் கேட்கறது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியா பயன்படுத்த போறதும் அவைக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை, இனி வார புதுசா அடுத்தடுத்த படங்கள் வரப்போது அவைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. நல்லது ராஜ் மற்றும் தர்மா, சிந்துஜா ஏற்கனவே இலங்கையில் தன்னுடைய வேலை நேரத்தை எல்லாம் பொருட்படுத்தி ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அல்லது வேலைக்கு சிறு விடுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் வகையில் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்றது. உங்களுடைய செவியை கேட்கின்ற பொழுது அந்த பயணத்தில் நீங்கள் இன்னும் பல பலங்களை பெற்று இன்னும் உலகளாவிய ரீதியில் பிரபல்யமானவர்களை வர வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நன்றி தர்மா, நன்றி ராஜ். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புத்திகட்ட மனிதர் திரைப்படத்தை சேர்ந்த ராஜ் இயக்குனர், தர்மா படத்தை எடுத்த சினிமேட்டோகிராஃபர், மேடம் சிந்துஜா நடிகை, மேடது பூவன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.